ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஈஸி ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை திறந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். பொட்டுக்கடலை மாவு அப்படி இல்லாட்டினா நீங்கள் மிக்சியில் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நம்மளுக்கு தேவையான அளவு இதில் சேர்த்தா போதும். ஓமம் இல்லாட்டினா நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரம் இருக்கிறதுனால நம்ம லைட்டாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் கலருக்காண்டி நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்க்கும்போது கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால இது நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு பதிலாக நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் பால் தண்ணி பால் கெட்டி பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கலாட்டினா இதுக்கு பதிலாக நார்மல் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை நான் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ மாவு எடுத்து நம்ம உருட்டுறதுக்கு அதனால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் நம்மளுக்கு எடுக்க முடியும். இப்போ நான் மாவு எடுத்திருக்கேன். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறிருக்கு. சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு ரிங் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ரிங் முறுக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்னு நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரிங் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அது லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வேக அந்த ஆவி இருக்க கம்மியாயிரும். இப்போ உங்களுக்கு தெரியும், இருந்ததுக்கு இப்போ நல்லா அது வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆயிலெலாம் வடிச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அதே மாவை வச்சு ரிப்பன் பக்கோடா மாதிரி நம்ம அதை ஷேப்லேயும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி அந்த ரிப்பன் பக்கோடா ஆச்சில் இதை லைட்டாக புழிஞ்சு விட போகிறேன் இந்த ஆயிலில். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதே ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போது இதையும் நான் ஆயிலேருந்து வடிச்சிட்டேன். இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ மிளகு காராச்சை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கணும் தெரியும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில்
2 கப் கிட்ட கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் கிட்ட அரிசி மாவும் 1/4 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டும் நம்ம வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம 1/4 ஸ்பூன் கிட்ட சோடாப்பூ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக குறைப்பாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கிட்ட நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சமாக ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுனால காரச்சி வந்து நல்லா மொறுன்னு நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால தான் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு உரலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ முறுக்கு உரல்லே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து மாவு வச்சு இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக கத்தியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடுறதுனால காராச்சி வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம புழிஞ்சு விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நுரையெல்லாம் போய் ஆயில் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த டயத்தில் நம்ம வந்து காராச்சோ எடுத்துடலாம். இப்போ தான் இது கரெக்டாக வெந்திருக்கு. இதை வந்து நல்லா ஆயிலெலாம் வடிச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டேஸ்டான மிளகு காராச்சி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு கொடுக்குறனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம காரம் இல்லாத வரமிளகாய் எடுத்திருக்கோம், 5 எடுத்திருக்கோம். அதனால நம்ம பவுடராக நுணுக்கிக்கலாம் மிக்சியில் சேர்த்து. இப்போ இந்த மாதிரி பவுடர் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது அதே மிக்சி கப்பில் நம்ம நார்மல் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பூண்டு வந்து லைட்டாக நச்சுட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வரமிளகாய் பவுட்ரு கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு கூட நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. இது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து இப்போ நல்லா அதை திரும்பவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பாலாக நம்ம எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி பாலாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு பால் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக நம்ம கோடு மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் உள்ளதெல்லாம் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம வந்து முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சிப்ஸ் இருக்க மாதிரியே நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக நீங்கள் எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் ஆயிலில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அது வேகட்டும். மாறிடுச்சு. இப்போ நல்லா அது வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம இதை வந்து ஆயிலிருந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டான மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலில் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.